ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று பாடி பரவினார். அங்க அடிமைன்னு சொல்ற. இங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனக்குன்றை, பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மரபாதே நினைக்கின்றேன் மனக்குன்றை, வைத்தாய் பெண்ணை செல்வார் பெண்ணை நல்லோர் அருள் புறையுள், வைத்தாய் பெண்ணை செல்வார் பெண்ணை நல்லோர் அருள் புறையுள், அத்தா உணர்கால இனி அல்லேன் எனலாமே, அத்தா உணர்கால இனி அல்லேன் எனலாமே, அல்லேன் எனலாமே, அல்லேன் எனலாமே. இப்படி அண்ணாமலையார் முன்பு நின்று பாடிய பதிகம் இது. இன்னொரு பதிகம் அரையணி நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பாடுறார். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பேருமா, பெண்ணாகிய பேருமா, மலை பேருமா மணி திகழ மன்னாக அருவி நீரை மழலை முழவு அதிலும் அண்ணாமலை தொழுவார், அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா வண்ணம் அருவே, அண்ணாமலை தொழுவார், அண்ணாமலை தொழுவார் இவை வழுவார் வண்ணம் அருவே, அண்ணாமலை தொழுவார் இவை வழுவா 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 வண்ணம் அருமே. இத அரைகண்டநல்லூர்ல பாடினார் ஞானசம்பந்தர். இந்த சுவாமி முன்னாடி பாடின பதிகம் தான் பூவார் மலர் கொண்டு அடிய யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அரியே நடி தெரிய நடியாரோ. இதான்
பைரவின்னு பேரு. இதற்கு இன்னொரு ராகம் இருக்கு, உசைன்னு பேரு. இயலிசையில் பூஜித்த வஞ்சி கையவாகி, இயலிசையில் பூஜித்த வஞ்சி கையவாகி, இரவு பகல் மனது சிந்தி குழலாகே. இயலிசையில் பூஜித்த வஞ்சி கையவாகி, இரவு பகல் மனது சிந்தி குழலாகே. ராஜன் மகராஜன் இகோச்சி ஊர்வல் திருவான தியாகரா. எம்கேடி பாடுவார் திருவொற்றியூர் சாமியை பார்த்து, படம்பக்கநாதன். ஆனா ஒரு சொலம் மாறினா பைரவி. ஞான சம்பந்தர் கடைசியா பாடின ராகம் பேரு கௌசிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மங்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மங்கி, கசிந்து கண்ணீர் மங்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மங்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மங்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் ஓடுவா தம்மை நன்னதிக்கு உய்ப்பது, ஓடுவா தம்மை நன்னதிக்கு உய்ப்பது வேதம் நாகிடும். வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, வேதம் நாகிடும். வேதம் நாகிடும், வேதம் நாகிடும். வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, நாதல் நாமம் வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, நாதல் நாமம் நமசிவாயவே. வேதம் நாகிடும் மெய்ப்பொருளாவது, நாதல் நாமம் நமசிவாயவே. நாதல் நாமம் நமசிவாயவே. நாதல் நாமம் நமசிவாயவே. நாதல் நாமம் நமசிவாயவே. நந்தி நாமம் நமசிவாய எனும் சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தம் சிந்தையார் மகிழேற்ற வல்லாரெல்லாம் வந்த பாசம் மறு வல்லார்களே, வந்த பாசம்
அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இப்படி பாடினார். நீ யா மாமா. இந்த பாட்டுக்கு பல பேருக்கு அர்த்தம் தெரியாது. மாமா மாமானே வரும். என்னையா மாமா மாமான்னு வருதுன்னா தமிழ் தெரியணும் இல்லையா? யாம் ஆம் ஆமா ஆமாமா ஆமாமா அப்படிங்கிறப்ப எல்லாரும் என்ன போய் தலைவன் சொல்றாங்களே, நான் தலைவனா? நீயே தலைவன் சொல்ற ஒரு பதிகம் அது. இந்த தன்மை வந்துருச்சுன்னா நீ குருவா மாறுவ. நான் தான் கடவுள், நான் தான் கடவுளின் அவதாரம் அப்படின்னு எவன்லாம் சொல்றான்னா அவன்லாம் பெரிய லெவல்ல வரமாட்டான், வீணா போயிடுவான். அப்படி சொன்னவன்லாம் போயிட்டான். நான் ஆண்டவனுடைய அடிமை, அவன் தொண்டன்னு சைவ சித்தாந்தம் படிக்கணும். இதை படிக்காத அறகுறனா நானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். குருநாதர் இல்லாம கடவுளுடைய வடிவத்தை பெறலாமே ஒழிய நீ கடவுளாக அடியாருக்கு நீ சிவபெருமானை வழிபட வழிபட சிவபெருமானுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அத்தனையும் கொடுப்பான் சுவாமி. உன்னை தூக்கி தோல்ல கொண்டாடுவாங்க. இன்னைக்கு அப்படித்தானே நினைக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு ஆடு திருட இருந்தான். இந்த மாதிரி கெயின் வைங்க. ஆடு திருட இருந்தான். எல்லார் வீட்லயும் போய் ஆடு திருடுவான். ஒரு நாள் வசமா மாட்டிக்கிட்டான். அந்த ஊர்ல அவனை தூள்ல வச்சு கட்டி போட்டு சவுக்கிலே அடிக்கிறாங்க அந்த ஊர்ல. இவனை சும்மா விடக்கூடாதியா, இப்படி ஆடு திருடானே, இவன் நெத்தியில ஆடு திருடன்னு எழுது. அவன் சொன்னா, ஐயா நெத்திய மறைச்சிட்டு தான் போவான். நீ எந்த ஊருக்காரியா? ஐயா நான் வேற ஊருக்கார. ஏன்னா அந்த ஊர்ல போனா ஆடு திருடன்னு தெரியுமே. இப்படியே வருஷம் போச்சு. ஒரு நாள் ஒரு இதே மாதிரி ஒரு முற்றோதல் அங்க போய் உட்கார்ந்து கேட்டான். கல்ல தண்ணி வந்தது. நான் இனிமே திருட மாட்டேன்னு சத்தியம். நான் வாழ்க்கையில இனிமே சிவனை கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன்னு திருநீர கிருஷ்ணா ருத்ராட்சம் அணிந்தா அப்படி அரச மரத்துல உட்கார்ந்து அப்படியே சிவபெருமான் நினைச்சு தியானம் பண்ணலாம். அந்த வர்றவங்களாம் பார்த்தாங்க, யாரோ ஒரு பெரிய மகான், யாரோ ஒரு பெரிய மகான் இப்படி தியானம் பண்றாரு அப்படின்னு எல்லாரும் வர்றவங்க எல்லாம் கையில இருந்த பழம் பூவெல்லாம் போட்டு அவருக்கு மரியாதை பண்ணி, அவர் நெத்திய பாத்தியா? அவர் ஆதியை உணர்ந்தவர். ஆதினா யாரு? சிவனையே பார்த்தவர். அதனாலதான் அவருக்கு பச்சை கொடுத்திருக்காங்க, ஆதியை உணர்ந்தவன் ஆதி. இப்ப பாருங்க, கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் ஈசனுடைய திருவடி, முருகன் சன்னதி, திருமுறை, திருவாசகம். நம்ம முன்னாடி வாழ்க்கையை எல்லாரும் பார்க்கணும். நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வாழ்ந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு மமதை வந்துடும். நான் யார் தெரியுமாம்பா, உன் பழைய கதையெல்லாம் பாரு, தன்னை உன் நெஞ்சு உனக்கு உள்ளது சொல்லுவோம். இதே ஒரு 20 வருஷத்துக்கு நீ எவ்வளவு தம் அடிச்சிருப்பேன்னு தெரியுமாடா. இன்னைக்கு நீ பார்த்தா உனக்கு என்ன பாத பூஜை, உனக்கு என்ன சமாச்சாரம், அந்த காலத்துல நீ பண்ணாத அப்படின்னு இவன் சொல்லுவான். நான் யார் தெரியுமா அப்படின்பா. ஆனா அவன் நெஞ்சு சொல்லும் உள்ள இருந்து அங்கங்க அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும்டா, நீ அப்படி இருந்தியடா, இப்ப வர நடிக்கிறியடா, தபாய்க்கிறியடா அப்படிங்க. இந்த குற்றத்தை வெளிப்படையாக சொன்னவர்கள், செய்யாத குற்றத்தை வெளிப்படையாக சொன்னவர்கள் நால்வர்கள். அதனாலதான் அவங்க இன்னை வரைக்கும் இப்போ உங்களை பத்தி ஒரு வரலாறு எழுதுனா எழுதலாம். என்ன எழுதுவீங்க? இங்க எழுதுங்க பார்க்கலாம். உதாரணம் தர இல்லாத கையில உங்களை பத்தி ஒரு வரலாறு எழுதணும். எழுதுவீங்களா? எத்தனை பக்கம் எழுதுவீங்க? சரி, உங்க அப்பாவை பத்தி உங்க அம்மாவை பத்தி ஒரு பக்கம் எழுதுங்க. அவர் இந்த ஊர்ல பிறந்தாருங்க, இங்க வளர்ந்தாருங்க, வேலை செஞ்சாருங்க, 4 பிள்ளை பெற்றுக்குங்க, ஒண்ணு அங்க இருக்குங்க, இங்க இருக்குங்க, எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. 4 வரியிலே வாழ்க்கையை முடிச்சுக்குங்க. இது சுந்தரர் சொல்றார். நடந்தார்,
உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது. வெறும் வார்த்தையிலேயே இந்த வாழ்க்கை போயிடுச்சப்பா. நீ ஏதாவது சாதனை பண்ண வேண்டாமா? உன்னால சைவத்திற்கு, உன்னால தமிழுக்கு, உன்னால ஒரு சிவாலயத்திற்கு உன்னால என்ன பண்ணி செஞ்ச? சாமி கேட்பார். மேலகம் வந்தா நல்ல 4 வடையை சாப்பிட்டேன், ஊர் ஒன்று பேசினேன், டீக்கடை பஞ்சில உட்காந்து பெஞ்ச தேய்ச்சேன், அவன் வாழ்க இவ வாழ்கன்னு சொன்னேன், அங்க போனேன் இங்க போனேன், ஊர் நாயம் பேசி உமியும் தவிடுமா ஆனேன்னா நரகத்துக்கு போப்பார். சுவாமி நான் லத்தேரியில திருவாசக நந்தி கொடியை பிடிச்சி ஆட்டினேன், கைலாய வாத்தியம் வாசித்தேன், அரகர சிவசிவன்னு சொன்னேன், திருமுறை பாடினேன், பந்தவி போட்டேன், அதை செஞ்சேன், மாலை போட்டேன், மாலை தொடுத்தேன், பாத பூஜை பண்ணேன், வர்ற அடியார்கள்லாம் சாப்பாடு செஞ்சேன், அள்ளி போட்டேன், சும்மா போய் சாப்பிட்டு உட்கார்ந்தேன். அப்படின்னா கூட உனக்கு புண்ணியம் உண்டு. நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசினா எப்படி உங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் போகும்? இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவன் சங்கத்தில் போய் உட்காரக்கூடிய பாக்கியம் நாளைக்கு கிடைக்குமா? நாளைக்கு யாரும் உட்காருவா? இங்க உட்காருவாங்களா? யாராவது வெயில் அடிக்கும். இன்னைக்காக நமக்காக பெருமான் இன்னைக்கு சூரிய பகவானை மறைச்சு வச்சிருக்கிறார். மழையும் வராம வெயிலும் அடிக்காம. நான் கூட பயந்த புயல்கள் வருமோன்னு. இந்த புயல் இங்க வரும்போது அந்த புயல் வருமா? சில இடங்கள்ல தெண்டலா இருக்கணும், சில இடங்கள்ல புயலா இருக்கணும், சில இடங்கள்ல கொண்டலா இருக்கணும், சில இடங்கள்ல வாடையா இருக்கணும். எல்லாமே காத்து தான். ஒரு காத்து அடிச்சுன்னா மூடிக்கிறோம், ஐயோ அப்பா அப்படின்னு இல்லையா? ஒரு காத்து அடிச்சதுன்னா எவ்வளவு ரம்யமா இருக்குங்கிறான். ஒரு காத்து அடிச்சதுன்னா எல்லாத்தையும் கட்டி ஊழ, ஐயோ புயல் காத்து அடிக்குது, ஊன்னு அடிக்குது, பேய் காத்து அடிக்குதுன்னு ஒரு காத்து ஒண்ணுதான். ஆனால் சுவாமியும் அதே மாதிரிதான். சுவாமியும் நீங்க எப்படியெல்லாம் அணுகுறீங்களோ அந்த மாதிரி அணுகுவார். அதான் மார்ஜால யோகம், மார்க்கட யோகம்னு 2 யோகம். பூனை தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும், எலியை பிடிச்சா எப்படி பிடிக்கும்? குரங்கு தன் குட்டியை பிடிக்கும் போது எப்படி, குட்டியை பிடிக்காது, அதுதான் அதை பிடிச்சிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நீ முதல்ல குரங்கு மாதிரி வாழணும். எப்படி இங்க இருந்து அங்க தாவறது, அங்க இருந்து இங்க தாவறதா? 4 நாளைக்கு ஒரு கடவுள், 2 நாளைக்கு ஒரு கடவுள், 3 நாளைக்கு ஒரு கடவுள். நான் அப்படிதான் சொன்னேன் ஒரு இடத்துல. அது எங்கெங்கயோ போயிடுச்சு, சபரிமலைக்கே போயிடுச்சு. 30 முடிஞ்சதுன்னா கோவிந்தன மலைக்கு வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க. மாரியம்மா காளியம்மாங்கிறீங்க. சித்திரை மாசம் முடிஞ்சதுன்னா, ஆடி கூழ் முடிஞ்சதுன்னா அந்த அம்மாவை ஆடமா உட்காந்துருமாங்கிறீங்க. அது அனாதியா உட்கார்ந்துருக்கு. அடப்பாவி, ஆடி மாசம் முழுக்க அது கும்பிட்டியடா. ஆனால் என்னைக்கு கழுத்துல ருத்ராட்சமும் திருநீரும் ஏறி எங்கள் சிவபெருமானுக்கு நீங்க மாலை போட்டீங்களோ, உங்க தட்டை எரியற வரைக்கும், சாகர வரைக்கும் நீங்க ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது, நீ எங்கேயும் தப்பிக்கவே முடியாத ஒரே சமயம் சைவ சமயம். நீங்க கழட்ட முடியுமா? நான் போன மாசம் வரைக்கும் சிவனடியாரா இருந்தேன், இந்த மாசம் அடியாரா இல்லை, திரும்ப அடுத்த மாசம் நான் அடியாரா இல்லை. ஏத்துக்க முடியுமா? நான் போன மாசம் வரைக்கும் அசைவம் சாப்பிட்டேன், இந்த மாசம் சைவன். இதை வாரியார் சொல்லுவார், அர்த்தாபத்த நியாயம்னு சொல்லுவார். அப்படி என்ன பண்ற அப்படின்னா, நீ போன மாசம் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன்னு அர்த்தம். நான் இந்த மாசத்துல சாப்பிடலன்னு சொன்னா, நீ போன மாசம் சாப்பிட்டா அர்த்தம்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சிவனடியார் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. நீ எந்த இடத்துல பிறந்தாலும் கொக்கி போட்டு உங்களை அப்படியே இந்த இளநியை இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு வந்து அதன் வாசல்ல வந்து நிக்க வச்சிருவான் எங்கள் சதாசிவன் கைலை நாளன் அண்ணாமலை பெருமான். சிவனை நம்புங்க, சிவனை வழிபடுங்க. ருத்ராட்சம் போட்டா குடும்பம்லாம் ஆடாது. உங்களை யாரெல்லாம் இடைஞ்சல் பண்ணானோ அவன் தான் ஆடி ஓடி விலகிடுவான். இந்த புண்ணு கொண்டுனாதான் ஆறும். நீங்க சொல்லுவீங்க, நான் ருத்ராட்சம் போட்டதுல இருந்து ஒரே சோதனையா இருக்கு. சோதனைங்கடா, அப்பதான் உன்னை காட்டுறான் யாரெல்லாம் உனக்கு வேட்டு வைக்கிறவன், உனக்கு குடி பறிக்கிறவன் யாரு, உனக்கு யாரு நண்பன், உனக்கு யாரு துரோகிங்கிறத அப்படியே உள்ள இருந்து எல்லா சீரும் எல்லா உள்ள இருக்கிற ஆணியும் வெளியே வருது. அதை நீ சோதனைன்னு சொல்ற. இல்ல இல்ல, உன் புண்ணை ஆற்றுவதற்கான அந்த சாதனையை செய்வதற்காக தான் சுவாமி செய்கிற அந்த திருவிளையாடல் யாருக்கு புரியுது? நம்ம கடவுள் வேலையே சொல்றோம், நான் சிவனை கும்பிட்டதுனாலதான் எனக்கு கை கால் உடைச்சது. உன் தலை போக வேண்டியது கை போச்சேன்னு நம்பு. இத சொல்றதுக்கு யாருக்காவது உண்டா? ஒரு பீடி சுத்திரன் தன் கடவுளை கிண்டல் பண்றது கிடையாது. ஒரு ஏழை தன்னுடைய கடவுளை கிண்டல் பண்ண கிடையாது. ஒரு இந்துவாக பிறந்தவன் தான், சைவனாக பிறந்தவன் தான் நம்முடைய சிவனை ஏற்றுக்கொள்ள மனசு வந்த.
அதனாலதான் இன்னைக்கு சிவாலயங்கள்லாம் இப்படி திருப்பணி இல்லாம பல இடங்கள்ல விளக்கரிக்காம சுவாமிக்கு அபிஷேகம் இல்லாம ஏன் காரணம்னா ஒரு கும்பல் சொல்லுகிறது சிவனை கும்பிடாதேன்னு சொல்லுகிறா. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நான் சிவனுக்காகவே பிறந்தவன், நான் சிவனுக்காகவே பிறந்தவன். ஆமா, நான் பேசணும்னு அவசியம் இல்லை. சங்கீத ஞானம் இருக்கு, திருமுறை ஞானம் இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் பாடினோம்னா கை நிறைய பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இவ்வளோ மூச்சை கொடுத்து பேசணும்னு அவசியமே கிடையாது. காரணம், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா என் உடம்புல உங்களுக்கெல்லாம் O பாசிட்டிவ் A பாசிட்டிவ், என்னுடைய உடம்புல S பாசிட்டிவ் என்கிற சிவன் பாசிட்டிவ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா, அதனாலதான் இந்த காசுக்கு பணத்துக்கு புகழுக்கு நான் ஆசைப்படுவது கிடையவே கிடையாது. என்னுடைய பணி என் மூச்சு இருக்கிற வரையிலும் எல்லாம் வல்ல பெருமானை பற்றி பாட வேண்டும், அவனை பற்றி பேசணும், அவ்வளவுதான். அப்படியே சாகணும். சுந்தரர் போனாரே, பாடிட்டே போனாரியா கைலாயம் போகும்போது. உங்களுக்கெல்லாம் ஒரு மனைவி ஒரு கணவன், ஆனா சுந்தரருக்கு 2 மனைவி, 2 குடும்பத்தையும் கொஞ்சம் கூட நினைக்காமையே புறப்பட்டார். தானனை முன் படைத்தாய், தானனை முன் படைத்தாய், அது அறிந்து தன் கொல்லடிக்கே. தானனை முன் படைத்தாய், அது அறிந்து தன் கொல்லடிக்கே. வந்து எதிர்கொள்ள அத்தையானை அருள் புரிந்து நோயில் தேர்வு செய்தார். நொடித்தான் மலை உத்தமனே, உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே, நொடித்தான் மலை உத்தமனே. மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் கடியடிய பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே என்று கண்டொழிந்தே. விண்ணுலக தவர்கள் விரும்பவில்லை யானையின் மேலுடன் காட்டுவிட்டான் நொடித்தான் மலை உத்தமனே. இப்படியெல்லாம் கருவுற்ற நாளில் முதலாக உன் பாதமே காண்பதற்கு கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகித்து என் உள்ளமும் உருகித்து நானும் கிடந்து அலர்ந்து எய்த்து ஒழிந்தே. திருவொற்றி ஊரா
திருவொற்றியூர திரு ஆலவாய திருவாரூர ஆரூர ஒத்திபூர ஆலவாய ஆலவாய ஆரூர ஒத்திபூர ஒத்திபூர ஆலவாய ஆரூர 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 ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்க கட்சியே கம்பனே கட்சியே கம்பனே கட்சியே கம்பனே ஏகம்பனே கட்சி ஏகம்பனே ஒத்தி ஊரா ஆலவாய ஆரூரா ஏகம்பனே ஒரு பச்சிலாமையும் கண்டு இறங்காய் கட்சி ஏகம்பனே 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 ஏகம்பனே. நாளை கும்பாபிஷேகம். ஏகம்னா ஒருத்தன், கம்பம்னா கம்பம்னா என்ன? கோடிக்கு மேல உள்ள ஊரா இல்ல இந்த கம்பமா? கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம்னா என்ன? எப்போ வரும் நடுக்கம்? எப்போ வரும் நடுக்கம்? லைசன்ஸ் இல்லாம ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா அப்ப வரும் நடுக்கம். கடங்காலம் முன்னாடி வரும்போது வரும் நடுக்கம். வீட்டுக்கார நல்லா அப்படி வரும்போது வரும் நடுக்கம். டிவியில கரண்ட் போகும்போது வரும் நடுக்கம். நாடகம் பார்க்கும்போது ஐயோ யாராவது நம்ம விட்டு போனா வரும் நடுக்கம். ஆனா சொல்றார் எதுக்கு நடுக்க வரணும்னார். ஆகம் விண்டு கம்பம் வந்து அஞ்சலில் செத்தனே ஆக எங்கை கண்கள் தார யாரதாக ஐயனே ஆலம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கலே சுவாமியை பார்த்தா எங்க வரணுமா? நடுக்க வரணுமா? சுவாமியை பார்த்தா அதனால சுவாமியை பார்த்து நடுக்க வர்றதில்லை. அத சொல்றார். ஏகம்பம் போனா உங்க வாழ்க்கையில நடுக்கமே வராதான். அதான் ஏக கம்பன், நடுக்க வராத பெருமான், நடுக்கம் தராத பெருமான். திருவொற்றியூர வாயை திறக்கவே மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டோம் அன்னைக்கு. திருவொற்றியூர நேற்று ராத்திரி சாப்பிட்டீங்க, காலம்பரை சாப்பிட்டு தான் வந்துருக்கிறீங்க, இப்பயும் சாப்பிடதான் போறீங்க. எல்லாரும் அப்படியே இந்த ஆல் இண்டியா ரேடியோ, பழைய ரேடியோ மாதிரி பின்னாடி ஒரு கம்பி ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல திடீர்னு டவர் வராது, காரைக்கால் எஃப்எம்மும் திருச்சி எஃப்எம்மும் கிராஸ் ஆகும், ஆகாசவாணி. உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கம்பி அப்படி மேல 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 இழுத்து விடுவாங்க. கடைசியில் அப்பையும் டவர் கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவான்? ஒரு கம்பியை எடுத்து ஜன்னல்ல கட்டி விடுவான். அப்பயாவது பாட்டு வருமானு. இல்லைன்னா ரேடியோவை தூக்கிட்டு ஓடி போயிருவான் எங்கேயாவது நடு காட்டுக்குள்ள. இப்போ உங்களை நீங்க எல்லாம் ரேடியோவா மாறிட்டீங்க. நான் கம்பியை பின்னாடி பின்னாடி இழுக்கிறேன். ஒற்றியூரா ஆரூரா திருவொற்றியூரா
சவுண்ட் வைக்கணும். திருவொற்றியூரா, திரு ஆலவாய, மதுரை ஆலவாய. ரொம்ப முக்கியமான தலம் ஆரூரா. ஐயோன்னு சொன்னீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆரூரான்னு சொன்னீங்கன்னா சுவாமி வருவார். ஆரூரா ஆரூரா ஆரூரா. நாவுக்கரசர் சொல்றார், ஆரூரா என்று அலறா நில்லே. இந்த ஆரூரனுக்கு நிகரான ஒரு மந்திரம் இருக்காருன்னா உண்டு, நடராஜ மந்திரம். இப்ப அருணகிரி சாமி பார்த்தார் 6 தடவை அவன் பேரு ஆரூரன், இவன் பேரு ஆறுமுகன். ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி இத சொன்னா போதுமா? ஆகமணி மாதவர்கள் பாதமலரே ஆகமணி மாதவர்கள் சூடுகின்ற பாத மலர் எது? முருகனுடைய திருவடி. விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை எது? முருகா என்றான். எத்தனையோ ஜென்மங்கள் செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோல். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன். உலகத்திலேயே 2 இடத்துலதான் முருகன் கோழியை அப்படி அக்கத்துல வச்சிருப்பார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயும் பார்க்க முடியாது. கோழி பிடிக்கிறது எப்படின்னு அவங்கிட்ட தான் கத்துக்கணும். எப்படி தெரியுமா? நீங்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்க கோழி? காக்கா தான் பிடிச்சிருக்க சாமிங்க கூடாது. கோழி எப்படி பிடிக்கிறது சொல்லுங்க. வயசானவங்களா இருக்கீங்க, தெரியாதா? கிராமத்தில் இருக்கிறீங்க, சொல்லுங்க எப்படி பிடிக்கிறீங்க? மக் 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 மக். இந்த கோழியை பிடிச்சி எங்க வைக்கணும் தெரியுமா? கூடக்குள்ளையா? அதெல்லாம் இப்போ வந்து கூடையில வைக்கிறது, கண்டக்டர் காசு கேட்க கூடாதுன்னு சொல்லி கோழி மலைச்சேர்த்து போட்டு குத்துறது, இதெல்லாம் நீங்க பண்ணது. சத்தம் போட்டா காசு கேட்பாரு இல்லையா? கோழியை வாங்குறவன் எங்க பார்ப்பா தெரியுமா? 2 காலையும் அப்படியே அணைச்சி இந்த இடத்துல இந்த கோழிக்கு வைப்பான் தெரியுமா? இப்படி இருக்கிற 2 ஸ்தலம் உலகத்திலேயே. திருச்செங்கோடு ஒண்ணு, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற தென்சேரி மலை மந்திரகிரி வேலாயுத பெருமானுடைய மூலஸ்தானத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க உத்து பாருங்க, அப்படி சேவர் கோழியை முருகன் அப்படி கக்கத்துல வச்சு அமுக்கி வச்சிருப்பார். எங்கேயும் பார்க்க முடியாது. சேவல் கொடியவன் வேற, சேவலையே வச்சிருக்கான் பக்கத்துல. வாரியார் சாமி சொல்லுவார், முருகனுக்கு 2 வாகனம், ஒண்ணு ஆடு வாகனம், இன்னொன்னு கோழி கொடி. அதை அழுத்தி சொல்லுவார், ஒண்ணு ஆடு ஒண்ணு கோழி. ஆடு ஞாயிற்றுக்கிழமையான நம்ம வயிற்றுக்குள்ள போறது, ஆடு ஒண்ணு கோழி. சஷ்டி விரதம் இருப்ப 6 நாளைக்கு 7 நாளைக்கு அங்கேயே உட்கார்ந்து முருகனை விரதத்தை முறிக்கிறேன்னு மீனை சாப்பிடலாம். அப்படி பார்த்தா சாமி நாங்க எதையுமே சாப்பிட முடியாது, எல்லாமே வாகனமா இருக்கே, என்ன பண்றது? மயில் வாகனம், பாம்பு வாகனம், சிங்க வாகனம். ஆமா, நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா
நடராஜா இந்த மந்திரம் சொன்னாவே ஒரு முறை இருக்கு. இந்த மந்திரம் சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தெரியுது. பிசியோதெரபிட்ட போய் கை தூக்குவீங்க, கவலைப்படாதீங்க. பிசியோதெரபிட்ட போய் கையெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு சாமின்னா அவர் சொல்லுவார், இந்த பக்கம் ஒரு 1000 தூக்கு கைய, இந்த பக்கம் ஒரு 1000 அங்க தூக்குவீங்க. ஆமா, இந்த மந்திரம் சொன்னா உங்களுடைய 2 கரங்களும் தலைமையில போகணும். உங்க தலைக்கு வந்த ஆபத்து வராது. நடராஜன் உங்க சிரசுல வந்து உட்காருவார். ஆமா, நடராஜா 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 மட்டும்தான் தூக்குறாங்க, பல பேர்லாம் தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தோல்ல பேய் உட்கார்ந்துருக்கு. அவங்க வீட்டுல யாரு இருக்காங்கன்னா சூன்யம் இருக்கு அவங்க வீட்டுல. ஏன்னா இந்த கையை தூக்கிட்டா சாமி வந்து இங்க உட்கார்ந்துருவாரு. சாமி உட்கார்ந்துட்டாருன்னா மற்றதுக்கெல்லாம் அங்க வேலை கிடையாது, ஓடி போயிடும். கீழே இந்த 7வை சனி, பொங்கு சனி, நாரக சனி, அர்த்தம சனி, அர்த்தமாஷ்டம சனி, மனைவிங்கிற சனி, கணவன்கிற சனி, பிள்ளைங்கிற சனி 40 வருஷமா கூட இருக்கு சாமி குப்பை கொட்டிக்கிட்டு. இந்த தொல்லையெல்லாம் போகணும்னா அது என்ன பண்ண, சாமி என்ன விரட்டிட்டா நான் புளிய மரத்துக்காக போவேன் அப்படின்னு உங்க தோலை கையை தூக்க விடாம அமுக்குது. தூக்கிறாத, அவர் சொன்னா தூக்கிடுவிய, அவர் சொன்னா நீ ஆறுதான்னு சொல்லிடுவிய. அப்ப நான் எங்கடா போறது உன் வீட்டை விட்டு அப்படின்னு யார் சொல்றா? பேய் பிசாசு சொல்லுது. தூக்கிறாதா சிவசிவான்னு சொல்லிட்டு நான் எங்கடா போவேன்? உங்களோட 10 வருஷமா நான் வாழ்றேனே, காத்து 2 மணிக்கு ஒரு தொண்டையை அமுக்குவனே, உன் நெத்தியில் உட்காருவனே, உன் வீட்டை நாசமா பண்ணணுன்னே, எங்க போவேன்? என்ன அடிச்சு வெட்டிடாதேன்னு யார் சொல்றா? உங்க கூட வாழ்ற பீடைகள் சொல்லுது. நான் பீடையை விரட்டுறதுக்கான வேலையை செய்யறேன். யாருக்கெல்லாம் கஷ்டம் வரணுமோ இந்த மந்திரம் சொல்ல வேண்டாம். யாருக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் சொல்லுங்கள். நடராஜா 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 சிவராஜா 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 சிவராஜா. அதுக்கு மேலே சொன்னோம்னா நம்ம போர் அடிச்சிடும். இதை விட ரொம்ப எளிமையான மந்திரம் முருகா 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 வேல் 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 முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா குருநாதர் குலதெய்வம். தர்மயாத சன்னிதானங்கள்லாம் போகும்போது நாங்கெல்லாம் போவோம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கிருத்திகை அன்னைக்கு. அங்க தருமபுரத்தார், தருமபுரம் ஐயான்னா அந்த காலத்துல தேவாலயத்துல கொடி கட்டி பறந்தவர். அவர் பாடுவார்,
சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. சரவண பவனே சண்முகனே சரணடைந்தோம் வள்ளி நாயகனே. இப்படிலாம் பாடுவாங்க. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுள்ளே குறையில்லை மனமே. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுள்ளே குறைவில்லை மனமே. ஞான சம்பந்தரும் ஒரு விதமா பாடினாலும் மாணிக்கவாசகர் வேற மாதிரி பாடினார். யானேதும் பிறப்பு அஞ்சே இறப்பதனுக்கு என் கடவே வாணியும் வேண்டே மண்ணாழ்வார் மதித்துமிரே தேனேயும் மலர்கொண்டை சிவனே 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 சண்டை போட்டா
யாராவது கோவிந்தா கோவிந்தான்னு இரு ராமானு சொல்றானா? என்ன சொல்றான்? சிவனேன்னு இருங்கடா. சிவனே 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 எம் பெருமான் எம் பெருமான் எம்மானே எம்மானே அருள் பெரும் நாள் என்றே வருந்துவனே. உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு அதுக்கெல்லாம் வருத்தம் கிடையாதான். இன்னும் உன்னுடைய அருள் எனக்கு பெறவே இல்லையேன்னு வருத்தப்பட்டார். அமைச்சராக இருந்து ஆண்டியா மாறினவர். இன்னைக்கு ஆண்டியெல்லாம் அமைச்சராகணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கவுன்சிலர் பதவியாவது கிடைச்சா பரவாயில்ல. ஒரு 4 மோதிரம், ஒரு இன்னோவா காரு, ஒரு 4 பேர் குண்டாங்கடியான ஆளு. நான் போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய தொழிலதிபர், பெரிய கோடீஸ்வரர் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு பாதுகாப்பாக 10 பாடி கார்டு. திருவண்ணாமலை மாநாட்டில் அப்படிதான் வந்தாங்க 10 பேர். அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோ இருப்பான். கிங்கர மாதிரி. நான் இருக்கிறேன் போய் சாதாரண. இதை வேற நம்ம கோவில் வேற குட்டி சிங்கம் பெரிய சிங்கம் மனுஷன்னு சொல்லியா? குட்டி சிங்கம் பெரிய நல்ல வேற கரடி கிடின்னு சொல்லாம அவருடைய அன்பு, குரு பக்தி. காரணம் என்னன்னா, ஒரு இளைஞராக இருந்து இன்னைக்கு அவர்கள்லாம் இன்னைக்கு இளைஞராக இருந்து வேற எத்தனையோ வழி இருக்கிறது. சம்பாதிக்கிறதுக்கு போகலாம், அரசியலில் போகலாம், சினிமாவில் போகலாம், இல்லை ரவுடியா போகலாம். ஆனால் இவர்கள் சிவனை வச்சு வழிபாடு செய்து இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இன்னைக்கு மது மங்கை மாமிசம் இல்லாம இத்தனை அவங்க இல்லைன்னு சொன்னா இத்தனை அடியார்கள் வந்து இங்க உட்கார முடியுமா? இந்த காட்டுல வந்து உட்கார முடியுமா? இந்த இடத்துல உட்கார முடியுமா? லட்சிய ஊர் எனக்கே தெரியாது. நாங்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் ஜென்ம ஜென்மமா வந்ததே கிடையாது. நாங்கெல்லாம் தஞ்சாவூர் மாயவரத்தோட சரி. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறுகாழி, சிதம்பரம், திருவாரூர், வேதாரண்யம், திருவையாறு, திருச்சிராப்பள்ளியோட சரி. அதுக்கப்புறம் ஆனா இன்னைக்கு சுவாமி எந்தெந்த கிராமம், ஊர் பேர் தெரியாத கிராமத்தை எல்லாம் நான் பார்க்க வச்சுக்கிட்டார். எங்க பிறந்த ஊர் தெருவேருக்கு தெரியாது. ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர் மேப்பும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு சுவாமி என்ன ஒவ்வொரு இடமா அடைய வைக்கிறது. எனக்கு என்ன ஆசை, போன தடவை சொன்னேன், இந்த நிகழ்ச்சி எதுக்காக செய்யறோம்னா, இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் உருவாகணும், சைவ அடியார்களுடைய திருவாசகம் நடக்கணும், திருப்புகழ் ஒளி ஓங்கணும், பெரிய புராணம் சொல்லணும், அதற்கு நிரந்தரமான ஒரு இடம் உருவாக்கணும். அதற்கு நீங்கள் எல்லாம் உதவி செய்யணும். இந்த ஊர் கிராம மக்கள், அன்பர்கள் எல்லாரும் உதவி செய்யணும். அப்படி செஞ்சா என்ன கிடைக்கும்? 2 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறா, அந்த வீட்டில் வாழ்றதுக்கு அவனுக்கு யோக்கியதை இல்லாமல் போய் இறந்து போயிருக்கான். ஆனால் நம்ம அழிஞ்சாலும் நம்முடைய சைவ தொண்டு, நம்முடைய சைவ இடமானது, சபையானது என்னைக்குமே இருக்கும். அதனால அவர்கள் பாருங்க, இந்த விழாவிற்கு எவ்வளவு அற்புதமா இந்த மாதிரி பத்திரிகை நம்ம கூட இருக்கிறதா அடிக்க முடியும். நம்ம விழா செய்யும் போது அப்படி பத்திரிகை அடிப்பாங்க. இந்த பத்திரிகையை பாருங்க, தெரியும் அழைப்புகள்ல இந்த பக்கம் நிகழ்ச்சி நம்முடைய அருமை பெரியவர்கள், அரும்பெரும் தொண்டர்கள், நம்முடைய திருவாசக மாமணி பழனி ஐயாவுடைய அருமையான தலைமையிலே இந்த திருவாசகமும் வேள்விகளும் அவருடைய திருமகனார் இந்த திருமுறை பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஆந்திராவில் புத்தூர்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல புத்தூர் கட்டு கிடையாது. அவர் கட்டையெல்லாம் உடைக்கிறவர். நம்முடைய ஐயா அவர்கள் அருமையா பாடக்கூடியவர். தேவாரத்தை பன்னிசையோடு அழகா ஓதுவா மூர்த்திகளை விட ஒருபடி மேல பாடக்கூடியவர். இன்னைக்கு புத்தூர்ல எத்தனை அடியார்கள், ஆந்திராவில் இன்னைக்கு அடியார்களை, இளைஞர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பெரியவர்கள்.
அங்கெல்லாம் நல்லா போக முடியல. நிச்சயமா இந்த ஆண்டு நிச்சயம் 2026 நான் ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டு தருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்களாம் வருவீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியே வந்தீங்கன்னா சதாசிவ கோணைக்கு போகலாம், காளகஸ்திக்கு போகலாம், முடிஞ்சா மாமாவை பார்த்துட்டு வரலாம். திருப்பதிக்கு போய் லட்டு வாங்கி சாப்பிட. எனக்கு நான் அந்த ஊருக்கு போனதே கிடையாது. ஆனால் மாசம் மாசம் ஒரு லட்டு வந்துருது. எங்க தாய் மாமா இல்லையா? நான் போனதே கிடையாது அந்த ஊருக்கு. எவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க. ட்ரஸ்டியை கூப்பிட்டார், சாமி நீங்க ஒரு தடவை வரணும், என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் ஏன் பார்க்கலாம். ஆனா மாசம் மாசம் அங்க இருந்து யாராவது ஒருத்தர் லட்டா கொண்டு குமிக்கிற என் மேல அவ்வளவு பாசம் வெங்கடாச்சலபதி. என்ன பண்றது? நான் பாடுற ஒரு மைத்துனனை. ஆனால் காரணம் என்ன தெரியுமா? எங்கள் திருவாரூர் தியாகராஜ பெருமானை அவர் நெஞ்சில் இருந்துதான் வந்தார். அரங்கன் நெஞ்சில் இருந்துதான் ஆர்வம் வந்தார். அதை மறுக்க முடியுமா? பாருங்க, இந்த பத்திரிகையை கிழிக்கவே முடியாது. எவ்வளவு அற்புதமான பத்திரிகை தெரியுமா? இந்த பத்திரிகையை வீண் பண்ணாம இருக்கிறதுக்காக லேமினேஷன் பண்ணி பல அடியார்கள் மடத்துல கொண்டு கொடுத்தார். ஒரு 100 பத்திரிகை கொடுத்த உடனே காணா போச்சு. எல்லாம் வாங்கி நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய அளவாக ஒரு அருமை. என்னுடைய நோக்கமே நடராஜர் எல்லா வீட்டுக்குள்ளையும் புக வேண்டும், எல்லா உள்ளத்திலையும் புகணும், முருகன் வரணும். அதனாலதான் வேல் பூஜையை செஞ்சோம். சத்ரு சம்ஹார வேல் பூஜையை குடியேற்றத்தில் பண்ணணும், ஈரோட்டில் செஞ்சோம். இன்னைக்கு எல்லாரும் குறைந்தபட்சம் இன்னைக்கு 1,00,000 பேர் வீட்டில் இன்னைக்கு வேல் வச்சு பூஜை பண்றாங்கன்னு சொன்னால் முருகனுடைய யுகம் இது. முருக யுகம், கந்தர் யுகம். இது கலியுகம் கிடையாது. இது என்ன யுகம்? அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் முருகனை பற்றி பேசுகிறார்கள், முருகனை பற்றி திருப்புகளை பற்றி பேசுகிறார்கள், முருகா என்று சொல்லுகிறார்கள். நிறைய பேர் பேசணும், நிறைய பேர் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனாலதான் நம்முடைய வேலூர்ல சர்மிளா போன்ற நம்முடைய அடியார்கள் எல்லாருமே இன்னைக்கு முருகனை பற்றி பேசுகிறார்கள், முருகனை பற்றி பாடுகிற என்ன இருந்து சமுதாயத்தில் சொல்றது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். முதல்ல வீட்டுக்காரரை ஒத்துக்கணும். பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் பொறுமையா இருக்கணும். நம்ம ஆட்கள் மோசமானவர்களாச்சு. சமுதாயத்தில் ஒரு பெண் தனிமையா வந்தா பேசுங்க, ஏற்றுக்கொள்வார்களா? ஆகையினாலே அப்படியெல்லாம் முருகனுடைய துணை அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் வருகின்ற நம்முடைய டிசம்பர் மாதம் 26 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் சைவ பெருவிழா வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய வேலூர் மாவட்ட சிவனடியார் திருவாசக முற்றுவோதல் குழும அறக்கட்டளை அன்பர்கள் நம்முடைய வீரனையாவுடைய தலைமையில் மிக சிறப்பாக நிகழ இருக்கிறது. இதுல நிறைய அருளாளர்கள் அடியார்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை இவங்களோடு சேர்ந்து அந்த முதல் நாள் விழாவில் நான் கலந்து கொள்ள இருக்கிறேன். அன்னைக்கு மாலையில சுவாமியுடைய திருக்கல்யாணம், அடுத்த நாள் திருவாசக வேள்வி, அதற்கு அடுத்த நாள் அறிஞருடைய சொற்பொழிவு. இப்படி 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தங்குவதற்கு இடம், சாப்பாடு எல்லாம் உண்டு. இப்படி போன வருஷம் 3 நாள் விழா நடத்துவாங்க. இந்த வருஷமும் அதே 3 நாள் விழா நடத்துறாங்க. அதற்கு எல்லா அன்பரும் கலந்து கொள்ளணும். அதில் நம்முடைய சர்மிளா அம்மையார் போன்றவர்கள் எல்லாரையும் அதில் பேச வைத்து அப்படி ஒரு மனசு வரணும். அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய அடியார்கள், நம்முடைய வேலூர் மாவட்ட அனைத்து திருவாசகம் பாடுகிற அடியார்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து எழில்நகர் அன்பர்கள், நம்முடைய மெய்யடியார்கள், பூங்குழலி அம்மையார் போன்ற நல்ல மெய்யன்பர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு திருவாசகம் வேலூர்ல அந்த மலைக்கு போயிட்டு வந்த வாரியார் சுவாமிகள், அது என்ன மலை? அது பாலமதி மலைன்னு மலை. வாரியார் சுவாமிகள் அந்த வேலை தாவிதம் செய்த அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த சித்திரை 1 அன்னைக்கு, எனக்கு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாரியார் சுவாமிகள் வேலும் முருகனையும் தாபனம் பண்ணி இந்த வேலூரை வேலூராகவே மாற்றிய பெருமை வாரியார் சுவாமிக்கு உண்டு. இளைஞர்கள்லாம் வாரியார்னா யாருன்னு கேட்குறீங்க? வாரியார் சுவாமி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு பக்தி கிடையாது. வாரியார் சுவாமிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சமயம் கிடையாது. வாரியார் சுவாமிகள் இல்லைன்னா தர்மம் கிடையாது. வாரியார் சுவாமிகள் மாதிரி தர்மம் யாராலும் செய்ய முடியாது, தர்மம் யாராலும் செய்ய முடியாது. இன்னைக்கு பல சிவாலயங்கள் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அதற்கு காரணம் வாரியார் சுவாமிகள்.
இன்னைக்கு மருதமலையில இருந்து பழனி மலையில இருந்து திருப்பரங்குன்ற வரையிலும் வாரியார் சுவாமியுடைய பணி ஓங்குகிறது. அந்த பெருமகனாருடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கணும். அதனால எல்லாரும் காங்கேயநல்லூர் போகணும், அவருடைய ஜீவ சமாதியை வணங்கணும், குருநாதரை வணங்கணும். குருநாதரை வணங்க வணங்க அனுகிரகம் வந்து கிடைக்கும். அப்பேற்பட்ட திருவாசக குழு வருகின்ற டிசம்பர் 26 இருந்து 27, 28 அதற்கு முன்னோட்டமாக வருகின்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வாரியார் சுவாமிகளுடைய காங்கேயநல்லூர்ல இருந்து அவருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் அந்த ரதத்தை துவங்கி வைக்க போறோம். பாருங்க, அவங்க மார்ச் மாசம் தான் என்னை அழைத்தார்கள். ஆனால் வாரியார் சுவாமிகள் என்னை வருகின்ற 18ஆம் தேதியே வாப்பா என்று என்னை அழைத்து விட்டார். சுவாமியினுடைய மகன் அவர், வாரியார் சுவாமியினுடைய மகனார் அவர்கள். நமக்கு அதே முகம், அதே வடிவம், எவ்வளவு கருணை பாருங்க. இதை விட நமக்கு என்ன புண்ணியம் வேணும்? வாரியார் சுவாமியே எனக்கு கூட இருக்கிற மாதிரி அப்பேற்பட்ட வாரியார் சுவாமிகள் வெற்றிவேலுமுருகனுக்கு, வாரியார் சுவாமிகளுக்கு பேர்பட்ட சுவாமியுடைய வாரிசு. 18ஆம் தேதி காங்கேயநல்லூருக்கு நான் வர இருக்கிறேன். நீங்க எல்லாரும் வரணும். பாருங்க, சொல்லி முடிச்சவனே வாரியார் சுவாமிகளே கூப்பிடுறேன். ஆகையினாலே அன்பர்கள் எல்லாரும் வாரியார் சுவாமியினுடைய காங்கேயநல்லூருக்கு வர 18ஆம் தேதி எழுந்தருளி பன்னிரு திருமுறை மாநாடு ரத யாத்திரையை துவங்கி வைக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி, பத்திரிகை எல்லாருக்கும் வரும். அதுபோல நம்முடைய திண்டுக்கல் மாநகரத்தில் வருகின்ற 21ஆம் நாள் அன்னைக்கு முதல் நாள் கழுகுமலையில மலர் காவடியை துவங்கி வச்சுட்டு, அடுத்த நாள் திண்டுக்கல்லில் நம்முடைய திண்டுக்கல் சிற்றபா சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாக பிரம்மாண்டமான விழாவானது நிகழ இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. அதுபோல வர்ற 14ஆம் தேதி லால்குடி ஆனாயநாயனார் திருமங்கலத்தில் குரு பூஜை விழா, அதுவும் நிகழ இருக்கிறது. நிறைய இடங்கள்ல நிறைய நிகழ்ச்சி. உங்களால் வர முடியாதுன்னு தெரியும், ஆனால் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அல்லவா? ஆனால் நீங்கள் இருந்த இடத்திலேயே பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. யூடியூப்ல போனீங்கன்னா குருமா வைப்பது எப்படி, சாம்பார் வைப்பது எப்படின்னு இருக்காது. குரு பாதம்னு போடணும். குரு பாதம்னு போட்டீங்கன்னா குருநாதருடைய அனுகிரகம் நிறைய, என்னுடைய பேச்சு, இந்த திருமுறை நிகழ்ச்சி எல்லாம் இருந்த இடத்துலயே வரும். லண்டன் போனாலும், மலேசியா போனாலும், எங்க போனாலும் அந்த நிகழ்ச்சி குருபாதத்தில் வந்து சேரும். ஆகையினாலே அந்த அன்பர்கள் இருந்த இடத்திலேயே இருந்து அதை கண்டு கழிக்கலாம். அதனால சிரமம் கிடையாது என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருவாயில் இருக்கிறோம். ஒரு பழமொழி உண்டு, ஆற்றுல நின்று அரகரா போட்டாலும், சொல்லுங்க, ஆற்றுல நின்று சோத்துல இருக்கா சொக்கலிங்க இந்த மாதிரி முடிவு. Ya mama, ya mama, ya mama, ya jika mana kana
காம காழிய காம காழிய மாய நீ மாய மாமய நீ மாய யாமி யாமி யாம கனக யாமி யாமி யாம கனக கனகம காழிய காம காழிய மாமயானி மாமய காண காம மாமயானி மாமய மாமயானி மாமய மாமயானி மாமய ஸ்பீக்கர் சவுண்ட் வைக்க கொஞ்சம் ஸ்பீக்கர் ஐயா யாழ் மொழியில் ஒரு பண்ணுவோம் யாழ் மொழியில் ஒரு மணியாச்சு ததன கருவில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே வள்ளல் பெருமான் பாடல் சுவாமி எங்க இருந்து நமக்கு துணையா இருக்கா தெரியுமா? கருவுல இருந்தே இருக்கிறாங்க. கருவில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த அமுதே கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த கண்ணில் கலந்த ஒளியே கருத்தில் கலந்த கணிப்பே கருவில் கலந்த துணையே என் கனவில் கலந்த கண்ணில் கலந்த ஒளியே கண்ணில் கலந்த ஒளியே என் கருவே உணர்வில் கலந்த சுகமே உணர்வில் கலந்த சுகமே உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே என்னுடைய ஒருமை பெருமானே அருளில் கலந்த துணையே கருவில் கலந்த துணையே என் கருத்தில் கலந்த அமுதே கருத்தில் கலந்த அமுதே
பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நட்டவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நான் மறவேனே நமசிவாயத்தை நான் மறவேனே சொற்றுணை வேதியன் கோதிவானவன் சொற்றுணை வேதியன் கோதிவானவன் சொற்றுணை வேதியன் கோதிவானவன் சொற்றுணை வேதியன் பொற்குனை வேதியன் கோதிவானவன் பொற்குனை தீரும்படி பொருந்த கை தொழ உடை பூட்டியோ துணை பூட்டியோ துணை பூட்டியோ துணை புத்தியோ கடலி பச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே இன்றைய நாள் ஒரு பெரிய சிறப்பு. என் பரமகுருநாதன் ஞான சம்பந்தனுடைய கருணை அவரை மாதிரியே என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அவர் எஜமான், நான் அவருடைய நாய் என்றுதான் நான் எண்ணுவேன். அவர் இல்லைன்னு சொன்னா இந்த சங்கீத ஞானம் ஏது? எங்க அப்பா என்ன தேவாரம் படிக்கிறியான்னு கேட்டார். நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவன். ஆனால் பரம்பரையா தேவாரம் பாடுறவங்க, வேதாரண்யத்திலிருந்து வந்தவர்கள். நான் சொன்னேன், நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் போய் படிச்சு என்ன பண்ண போறேன்? இல்லப்பா, தேவாரம் படிச்சுக்கோ. படித்த கல்வி உதவுதோ இல்லையோ, இந்த தேவாரம் உனக்கு உதவும்பான்னு சொன்னார். நான் படித்தது வேற, என் படிப்பு பெரிய படிப்பு, ஒன்றுத்துக்கும் உதவலை. ஆனால் என்னுடைய ஞான கல்வி தேவாரம் திருமுறை என்னை உலகமெல்லாம் சுத்த வைத்திருக்கிறது மயில் வாகனத்தில். காரணம், உண்மை தொண்டு புரிவாருக்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யும். உண்மை தொண்டு செய்யணும்.
யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் அப்படின்னு சொல்றோம். அடுத்த வரி முக்கியம். பூமேல் மயல் போய் அற மெய் புணர்வு. உலக ஆசை உனக்கு போகணும்டா, நீ தர்மம் செய்யணும். அப்படி பண்ணினாதான் முருகன் உன் நாக்கில் வந்து உட்காருவான்னார். சும்மா எல்லா நாக்கிலையும் வரமாட்டான், எல்லா நாக்கிலும் எழுத மாட்டான்டா. நீங்க சிவனை எளிமையா அடையலாம், முருகனை அடையவே முடியாது. அவன் உக்கிரமூர்த்தி. ஆனா அவனை எளிமையா அடைவதற்கு ஒரே வழி, அவன் திருவடியை சென்று அடைந்து கந்தா குமரா குகா என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். ஆசா நிகழம் துகளாயின பின் உன்னுடைய பேசா அனுபூதி எனக்கு பிறக்கணும் என்று கேட்டவர் அருணகிரி பெருமாள். ஆமா, முருகான்னு சொல்லுங்க. நீங்க போறதுக்குள்ள எங்கேயாவது ஸ்கூட்டர்ல, ஆட்டோல, லாரியில, மீன் ஏற்றுற வண்டியில கூட பின்னாடி ஒரு சேவலும் மயிலும் யாம் இருக்க பயம் ஏன் என்று சொல்லுகிற ஒரே கடவுள் கந்தன். கந்தன் 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 காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குவது போல. வழிபட்டது, பூனை வழிபட்டது, கழுகு வழிபட்டது, நாய் வழிபட்டது, பாம்பு வழிபட்டது. மனுஷன்தான் இன்னமும் இறைவனை வழிபடாமலே இருக்கிறான். அதற்கு காரணம், ஒரு சில பேர் அவனை உள்ள உறதல, சிவனை கும்பிடாத சிவனை கும்பிடாதேன்னு கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். ஆனால் சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம், உன்னத தெய்வம், உகந்த தெய்வம், ஏழை பங்காளன் அண்ணாமலையார் மாதிரி முடியுமா? நீங்க ஆந்திரக்காரனுக்கு தெரியுது அண்ணாமலையார் புகழ், அந்த ஊர்லயே பிறந்தவனுக்கு தெரியலையே. இன்னைக்கு ஏழுகுண்டலவாடான்னு சொன்னவா இன்னைக்கு அண்ணாமலைக்கு அரோகரா அருணாச்சல சிவான்னு சொல்றானே ஆந்திராக்காரன். தமிழ்நாட்டுக்காரன் இப்பதான் முழிச்சிருக்கிறான். காலங்கள் மாறும், சைவ எழுச்சி வரும். எல்லாரும் ருத்ராட்சம் போடணும், எல்லாரும் திருநீர் பூசணும். உங்களுக்கு பாதுகாப்பு வரணும்னா திருநீர் பூசணும், ருத்ராட்சம் அணியணும், கோயிலுக்கு போகணும். அப்படி ஒரு இளைஞர்கள் தான் இந்த லட்டேரியில, இந்த வேலூர் மாவட்டத்தில் காட்பாடிக்கு அருகாமையில் இருக்கிற இந்த லட்டேரி என்கிற இந்த கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து செய்திருக்கிற மாபெரும் விழாதான் இந்த திருக்கல்யாண விழா, இந்த திருமுறை விழா, ஓராண்டு பூர்த்தி விழா. இதற்கு நிறைய செல்வங்களை வாரி வாரி கொடுத்தவங்க, நன்கொடை கொடுத்தவர்கள், அருள்கொடை கொடுத்தவங்க, அரிசி பருப்பு கொடுத்தவங்க. இன்னைக்கு கூட ஒரு 4 திருநங்கைக்கு அரிசி கொடுத்துக்கிறாங்க. இந்த லட்டேரி இந்த கோயில் சார்பாக, நம்முடைய கோவிலுடைய அன்பர்கள் சார்பாக திருநங்கைகளுடைய வயிறு காயக்கூடாதுன்னு அவங்களுக்கு அரிசி மூட்டையை தானமாக வழங்கி வில்வக்கன்றையும் கொடுக்கிறார்கள். இப்படி திருநங்கைகளுக்கும் உதவி செய்கிற ஒரு திருக்கூட்டம். இன்னைக்கு உலகம் முழுக்க அன்னதானம் போடுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு போய் கொண்டிருக்கிறது. மூல வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு, ரோட்ல இருக்கிறவங்களுக்கு. ஏந்தும் கரமும் சிவகரமே, போடும் கரமும் சிவகரமே, வாங்குறவனும் சிவன், போடுறவனும் சிவன்டா. கேட்கிறவனை இழிவா நினைக்காத, சீர் தூக்கி போடாதரா. அந்த கையை உத்து பார், அங்கே சிவபெருமான் தான் ஏந்துகிறார். பிச்சை பாத்திரம் ஏந்தி கொண்டு வருகிறான் சிவன். தானம் பண்ணு. அருணகிரி சொல்றார், வெயிலுக்கு இங்கு உதவாத வெற்று உடம்பு நிழல் போல. வெற்று உடம்பு, இந்த உடம்பு நொய்யில் பிளவேனும் குடுறாங்கிறார். நொய்யரிசி இருக்க, குணரிசி, அதை வாங்கி அதை உடைச்சி அதையாவது தானம் பண்ணுடா. நொய்யில் பிளவேனும் தானம் பண்ணுன்னு சொன்னவர் எங்கள் அருணகிரி சுவாமி. இருந்தபடி இருங்கோள், தானம் இடுங்கோள், வெகுளியை விடுங்கோள் என்று சொன்னவர் அருணகிரி சுவாமி. தர்மத்தை பற்றி சொல்றார், அறம் மெய்ப்புணர்வு. அப்படி தர்மம் பண்ணாதான் இந்த விழா நடந்ததா. யாரெல்லாம் பத்திரிகையை பார்த்த உடனே எங்களால அரிசி முடிஞ்சது, பருப்பு முடிஞ்சது கொடுத்தாங்களே. முறை தந்தார் செங்கதிர் மிக தனி காற்றலம் வந்தாய் செம்பவள நவமருளாரா தாரா நவமுனிவர் பணிவகரா ஆதா தருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோத சிவமே சிவமே சிவ
முருகன் மேல பாடியவர். இதெல்லாம் சொல்றதுக்கு அவர் கொடுத்த கருணைதான் என்று சொல்லி, அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அழகு மலரை நிகழ்ந்து முதலை மொழியே புகழ்ந்து அது விதமதாய் வளர்ந்து பதினாராய். சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைமாறுமங்கள் திருவடிகளே விளைந்து புதியாமல் எரிதயனாசமின்றி நெருடவலையாய் உழந்து இனியும் அடியேனை உந்தன் அடி சேராய். மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பி மணிமொழியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைத்து ஒரு புறமதாக வந்த அதை மகள் குமார துங்க படிவேல அவனிதரவே முகத்து மயில் திசைவே நடந்து மணி அதிரவே நடந்த கடல் வீர பரமபதமே தெரிந்த உகந்து கடனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. கடனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. பழனி மலை மேல் அமர்ந்த பெருமாளே. இவ்வளவு நேரம் பொறுமையா அருணாச்சல சிவ சிவாய நமோ. அண்ணாமலை சிவ சிவாய நமோ. அண்ணாமலை சிவ சிவாய நமோ. அருணாச்சல சிவ சிவாய நமோ. அருணாச்சல சிவ சிவாய நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. சிவாய நமோ. இந்த விழாவிலே பிரகதீஸ்வரர் சிவகணங்கள் திருக்கைலாயவாத குழு அன்பர்கள் மற்றும் எம்பிரான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருக்கைலாயவாதிய குழு அன்பர்கள் குடியேற்றத்திலே வந்திருக்கிற அடியார்கள் திருநாருடைய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவையாரா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேச சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.